பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் நம்மை அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். கன்மலி மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் இந்த செய்தியை கேட்கின்ற அனைத்து உள்ளங்களின் கருத்துக்களும் உம்முடைய பார்வையிலே ஏற்புடையதாக இருப்பதாக சுவாமி. ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சென்ற வாரத்திலே நான் மாற்றலாகி செல்வேன் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் பவுல் சொல்வார் அல்லவா, ரோமபுரிக்கு நான் செல்ல வேண்டும் என்று இருந்தேன், ஆனால் அது தடை ஏற்பட்டு விட்டது, ஆகவே பிறகு செல்வேன் என்று சொல்லி, அப்படியாக நான் மாற்றலாகி போக வேண்டிய இடத்திலே ஒரு சில தடைகள் இருப்பதனாலே அதை கர்த்தர் நீக்கி விரைவில் என்னை புதிய இடத்துக்கு கொண்டு செல்வார் என்று நம்புகிறேன். இந்த நாளிலே ஊரடங்கு காலங்கள் எல்லாம் தளர்வுகள் கொடுக்கப்பட்டு அனைத்து மாவட்டங்களிலும் பேருந்துகளிலே பயணம் செய்யலாம் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டு வருகின்றன. ஆக பயணம் செய்ய நாம் ஆரம்பித்து விட்டோம். வாழ்க்கை என்பதே ஒரு பயணம்தான். ஆதலால் இந்த வாழ்க்கை பயணத்தை ரட்சிப்பின் பயணமாக மாற்றுவதுதான் உண்மை கிறிஸ்தவனுடைய இலக்கு. இந்த பயணம் என்கின்ற வார்த்தையிலே ஆங்கில சொற்கள் வாயேஜ், ஜேர்னி, டிராவல், ட்ரிப் என்றெல்லாம் பல்வேறு சூழலுக்கு தக்கதாக அதை மாற்றி அமைக்கிறார்கள். தி ஜேர்னி ஆஃப் தி மஜாய், சாஸ்திரிகள், 3 சாஸ்திரிகளுடைய அந்த பயணம். கலிவர்ஸ் டிராவல், அந்த டிராவலில் அது ஒரு விதமான கடற்பயணம். ஆகவே பயணம் என்கின்ற அந்த தலைப்பினிலே நான் வாசிக்க முற்பட்டதற்கு காரணமே இன்றைய செய்திக்கான வேத பகுதி. அதை நான் வேகமாக வாசிக்கிறேன். அது லூக்கா 9ஆம் அதிகாரம் 57 62 வரை. சீஷர்கள் வழியிலே போகையில் ஒருவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவன் அவரை நோக்கி, வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். எனவே இந்த வேத பகுதியிலே 3 தனித்தனியான மனிதர்கள் இயேசுவை சந்திக்கிறார்கள். ஒருவன் நான் பின்பற்றுவேன் என்கிறான், இன்னொருவனை பார்த்து பின்பற்றி வா என்கிறார், இன்னொருவன் உம்மை பின்பற்றுவேன் என்கிறான். 3 வெவ்வேறு சூழலில் உருவாகின்ற பதில்கள், அதனுடைய வெளிப்பாடு வேறு. எனவே ஆங்கில இலக்கியத்தில் ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்கின்ற மிகப்பெரிய ஒரு கவிஞர் தன்னுடைய ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் எ ஸ்னோயி ஈவினிங் என்கின்ற ஒரு கவிதையிலிருந்து மிக பிரபல்யமான ஒரு 2 வரிகள். The woods are lovely, dark and deep, but I have promises to keep.
and miles to go before I sleep, and miles to go before I sleep. ஆம், காடுகள் எல்லாம் அழகாகவும் அடர்த்தியாகவும் ஆழமாகவும் இருக்கின்றன. ஆனால் நான் வாக்குறுதி பல வைத்துக் கொண்டிருக்கிறேன், அவளை காக்க வேண்டும். எனவே நான் தூங்குவதற்கு முன்பாக பல மைல் போக வேண்டும். நான் தூங்குவதற்கு முன்பாக பல மைல் தூரம் பயணம் செய்ய வேண்டும். இது ராபர்ட் ஃப்ராஸ்ட் அழகாக எழுதியிருக்கிறார். அநேக தலைவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த தாரக மந்திரத்தை எடுத்துத்தான் தன்னுடைய பணிகளை துவக்குவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரட்சிப்பின் பணியிலே, அந்த ரட்சிப்பின் பயணத்திலே பெத்லகேமிலிருந்து எருசலேம் நோக்கி அவர் செய்த பயணம் இருக்கிறதே, அதுதான் முழுமையான 4 சுவிசேஷங்கள். எனவே இந்த பகுதியிலே வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே 3 தலைப்புகளாக நாம் தியானிக்கலாம். ஒவ்வொரு தலைப்பையும் நாம் பெரிதாக தியானித்தால் நேரம் போதாது. எனவே ஓய்வில்லாத பயணம், ரட்சிப்பின் பயணம் என்பது ஒரு உண்மை ஊழியருடைய பயணம் என்பது ஓய்வில்லா பயணம், மரணமில்லா பயணம், திரும்பாத பயணம். இயேசுவை யார் பின்பற்ற நினைத்து அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய 3 மிக முக்கியமான காரியங்களாக அது ஓய்வில்லாத பயணம், அது மரணமில்லாத பயணம், அது திரும்பி பார்க்காத பயணம். இந்த 3 தலைப்புகளிலே ஒரு சில உதாரணங்களோடு நான் சுருக்கமாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்ற வேளையில் இப்பொழுதெல்லாம் பார்த்தீர்களே சொன்னால், இந்த ஹரியானா மாவட்டத்திலிருந்து மேவாட் என்கின்ற ஒரு பகுதியிலிருந்து ஒரு பெரிய ஒரு குழு பயணம் செய்து தமிழ்நாட்டில் வந்து பல ஏடிஎம்களில் அந்த ஏடிஎம் மிஷினை உடைத்து பல கொள்ளைகள் நடந்திருக்கிறது. குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் மிஷின்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு அது ஒரு விதமான அது ஒரு பயணம் நாடு போய்கொண்டிருக்கின்றது. இப்படியாக ஆனால் ஆண்டவருடைய பயணம் இருக்கிறது, அது ஓய்வில்லாத பயணம். முதலாவதாக பின்பற்றி வருவேன் என்கிறான் ஒருவன். முதலாவதாக அப்போ திரும்பி பார்க்கிறார். அவன் எப்படி சொல்லுகிறான், எந்த சூழலில் சொல்லுகிறான் என்று தெரியாமல் சொல்லுகிறானோ என்று எண்ணியவராக, நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லி யோசித்து அதன் பிறகு என்னிடம் வா என்பதை போல ஒரு ஓய்வில்லாத தன்னுடைய பயணத்தில் அவன் பின்தொடர முடியுமா என்பதாக அவனை சிந்திக்க வைக்கிறார். 1 ராஜாக்கள் 19:7 நாம் பார்க்கலாம். எலியா ஆகாப் ராஜாவினுடைய மனைவியாக எசபேல் அவளுடைய மிரட்டலினாலே பயந்து ஓடுகிறான். வனாந்தர வழியிலே ஓடுகிறார் தீர்க்கதரிசி எலியா. அப்ப எசபேலுக்கு பயந்து ஓடி ஒரு சூறைச் செடியின் அடியிலே தங்கி தூங்குகிறார், நித்திரை செய்கிறார். முதலாவதாக தூங்கி கொண்டிருக்கின்ற போது தூதன் வந்து எலியாவை எழுந்திரு என்று சொல்லி எழுப்புகிறார். எழுந்திரு, இந்த உணவை சாப்பிடு, நீ எழுந்து புறப்படு என்கிறார். ஆனால் 1 ராஜாக்கள் 19:7 மறுபடியுமாக கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து எலியாவை தட்டி எழுப்பி எழுந்திரு, எழுந்து போஜனம் பண்ண, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்கிறார். அப்ப தன்னுடைய போராட்டம் நிறைந்த அந்த தீர்க்கதரிசி பணியிலே தொய்ந்து போய் அவன் பயந்து போய் அந்த சூறைச் செடியின் அடியிலே அவன் நித்திரை செய்ய மனமிருந்து அதை முயற்சி செய்த போதும் தூதனால் தட்டி எழுப்பப்பட்டு
நீ போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது, எழுந்திரு, புறப்படு என்று அவ்வப்பொழுது தூதர்கள் உண்மை ஊழியர்களை தட்டி எழுப்புகின்றதை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே ஓய்வு எடுக்கலாம் என்று நினைக்கலாம், அது அல்ல. ஊரடங்கு காலங்கள் வந்ததனாலே நம்மிலே பலர் ஓய்வெடுத்து விட்டோம். ஆனால் ஆண்டவருடைய ஊழியம் அப்படி அல்ல. இந்த 33.5 வருஷங்கள் முழுமையாக அவர் கடற்கரையிலே சென்று, வனாந்தர வயலிலே சென்று, அப்படி எருசலேமுக்கு போது முன்பாக கலிலேயா கடற்கரையிலே சென்று படகிலே ஏறி, இப்படியாக முழுமையாக அவர் தன்னுடைய பணியை ஓய்வில்லாமல் செய்திருக்கிறார் என்பதை நாம் மறக்கலாகாது. இரண்டாவதாக, மரணமில்லாத பயணம். அது ரட்சிப்பின் பயணம், மரணமில்லாத பயணம். இரண்டாவதாக இந்த வேத பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது பின்பற்றி வா என்கிறார். அவன் சொல்லுகிறான், முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்கிறார். அப்போ மரித்த தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்காக அனுமதி கேட்கின்றவனிடம் ஆண்டவர் கூறுகின்ற காரியம் என்ன? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்கிறாரே. அதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன? ஒருவன் கிறிஸ்துக்குள்ளாக இருந்தால் அவன் உயிரோடு இருக்கிறான், அவன் மரித்தவன் அல்ல. அவன் ஜீவனுள்ள கடவுளை அவன் வணங்குவதனாலே அவன் வாழ்க்கையிலே மரணம் இல்லை என்கிறதுதான் பொருள். நாம் நினைத்து பார்ப்போமே, படகிலே அங்கே அந்த சீஷர்கள் எல்லாம் பயணம் செய்கிறார்கள் கடலிலே. அப்ப இயேசு நித்திரையாக இருக்கிறார். அப்போது அலைகள் எல்லாம் அதிகமாக எழும்பி அந்த படகு கவிழும்படியான சூழல் வரும்போது அங்கே அந்த சீஷர்கள் புலம்புகிறார்கள். என்ன புலம்புகிறார்கள்? இயேசு நித்திரையாக இருந்தார். மார்க்கு 4:38 அவர்கள் இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இதுதான் ஆண்டவர் நம்மோடு பயணம் செய்கின்ற பொழுது நாம் மடிவது அல்லது மரணம் நம்மை சந்திப்பது என்பதே கிடையாது. எந்த சூழலிலும் நம்மை அவர் தூக்கி எடுத்து நம்மை நடத்துகிறவராக, வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஆக ஒருவர் என் வசனத்தை பின்பற்றினால் அவன் மரித்தாலும் உயிர் பெறுவான் என்கின்ற வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாக அந்த சீஷர்களுக்கு உணர்த்துகிறவராக, மரண பயத்தை போக்குகிறவராக ஆண்டவர் அந்த சீஷர்களோடு பயணம் செய்கிறார். நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லிதான் அந்த சீஷர்களை இயேசு அந்த படகிலே ஏற்றினார். அக்கறைக்கு போகின்ற வழியிலே ஏற்படுகின்ற அலைகளினாலே புலம்பல்கள் ஏற்படுகிறது அந்த சீஷர்கள் மத்தியிலே. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கூறிய இயேசுவினுடைய சொல்லை அவர்கள் மறந்தார்கள். மரிப்போமோ, இறந்து போவோமோ என்று பயந்தார்கள். ஆகவே அற்ப விசுவாசிகளே என்று அவர் தண்டிக்கிறார், அதட்டுகிறார் அந்த சீஷர்களை. ஆக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்விலே மரண பயமே தேவையில்லை. அது மரணமில்லாத, அது ரட்சிப்பின் பயணம். மூன்றாவதாக, திரும்பி பார்க்காத பயணம். அது இப்பொழுதுதான் இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே வேறொருவன், ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனால் நான் வீட்டில் உள்ள ஒருத்தர் சென்று நான் சொல்லிவிட்டு வருகிறேன், வீட்டுக்கு போயிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறேன் என்று அவன் அங்கே உத்தரவு கேட்கிறான், அங்கே அனுமதி கேட்கிறான் ஆண்டவரிடத்துல. அப்போதான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. கலப்பையில அந்த ஏர் உழுகின்ற சூழலிலே கலப்பையை நேராக வைத்து வரிசையாக அவன் உழுகின்ற போதுதான் அறுவடை மிக சிறப்பாக இருக்கும். தாறுமாறாக ஓட்டுகின்றவர் திரும்பி பார்க்கின்ற போது அந்த கலப்பையில் இருக்கின்ற கொழுவானது காலிலே காயத்தை ஏற்படுத்தும்.
அவன் உண்மையான விவசாயி. அதற்கு உதாரணமே கலப்பையிலே கையை வைத்து அவன் அழகாக அந்த ஏர் மாடுகளை அவன் செய்வான். நினைவிருக்கலாம், எலியா தீர்க்கதரிசி எலிஷாவை பார்க்கின்ற போது அங்கே 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 எலிஷாவினுடைய அந்த அந்த ஏர் உழுகின்ற காட்சியிலே எலியா வந்து அந்த சால்வையை அவன் மேல் போடுகிறார், பின்பற்றி வா என்று சொல்லி. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனாலும் கூட நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன? சோதோம் குமாரா அழிவு நெருங்குகின்ற பொழுது ஆபிரகாம் போராடி அந்த அழிவிலிருந்து காக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார். ஆனால் அது முடியாமல் போனது. ஆனால் அதற்கு முன்பதாக லோத்துனுடைய அந்த குடும்பத்தை அழைத்து, நீ ஓடிவிடு, அந்த சமபூமிக்கு ஓடிப்போ, சோதோம் குமார பட்டணமானது கந்தகத்தாலும் அக்கினியாலும் அழிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆனால் இங்கே ஆதியாகமம் 19:26 லோத்தின் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாகிறாள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் பின்னிட்டு பார்த்த அந்த லோத்தின் மனைவி உப்பு தூணாக மாறுகிறாள் என்று சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவர் எங்கே போகச் சொல்கிறாரோ அங்கே சரியான நேர்மையான பார்வையிலே நாம் பயணம் செய்ய வேண்டும். அது மோசே ஆகட்டும், யோசுவா ஆகட்டும், அத்தனை தீர்க்கதரிசிகளுடைய அந்த வழி பயணங்களாகட்டும், தெளிவாக தன்னுடைய பணிகளை பயணத்தை முடிக்கிறார்கள். பவுல் அப்போஸ்தலன் மூன்று மிஷனரி பயணங்களை பயணம் செய்ததனாலே தான் அநேக திருச்சபைகளை உருவாக்க முடிந்தது. அநேக திருச்சபைகளுக்கு தேவையான கடிதங்களை எழுத முடிந்தது. ஆக பயணம் செய்யாவிட்டால் ஊழியம் இல்லை. அதுதான் மிக முக்கியமானது. ஆனால் திரும்பி பார்க்கின்ற தன்மையை இங்கே சுட்டி காட்டுகின்ற வேளையிலே எனக்கு நினைவிருக்கிறது. பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன அந்த பேதுரு, ஆண்டவர் மரித்த பிறகு உயிரோடு எழுந்த ஆண்டவரை பார்ப்பதற்கு முன்பாக நான் மீண்டும் சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி நான் மீன்பிடிக்க போகிறேன் என்கிறார். இது தவறான ஒரு அணுகுமுறை. பேதுருனுடைய பணியில் ஒரு மனுஷனை பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொல்லி அழைக்கப்பட்ட பேதுரு மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லுகின்ற போதுதான் அது கலப்பையை கையை வைத்து திரும்பி பார்க்க கூடாது என்கின்ற அந்த வசனத்தை நாம் தியானிக்கின்ற வேளையிலே பேதுருவை மறுபடியும் அழைத்து, நீ நேசிக்கிறாயா, நீ நேசிக்கிறாயா, நீ நேசிக்கிறாயா என்று சொல்லி என் ஆடுகளை, என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் மறுபடியும் பேதுருக்கு அந்த பொறுப்பினை ஒப்படைக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஜூலை மாதம் நமக்கு மிக சிறப்பான மாதம். காரணம், மிசியோன் தோத்திர பண்டிகை நாம் ஜூலை 9 நாம் கொண்டாடுகிறோம். அப்போ அதில் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியமே, அந்த நாளிலே பத்லமேயு ஜீகன்பால்க்கும் ஹென்ரிச் புலிச்சோ ஆகிய 2 ஜெர்மன் மிஷனரிமார்கள் டென்மார்க் அரசருடைய உத்தரவு பெற்றவர்களாக அங்கிருந்து சோஃபியா என்ற கப்பலிலே பயணம் செய்து அவர்கள் அங்கிருந்து புறப்பட்ட நாள் நவம்பர் மாதம் 29 1705. இப்போ 1705 நவம்பர் 29 அந்த தேதியிலே அவர்கள் புறப்பட்டு 8 மாதங்கள் பயணம். அந்த பயணத்திலே பல பாடுகள், உபத்திரவங்கள், சீகன்பால்கையனுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளும்படியாக அவர்கள் கொலை செய்யும்படியாக கூட அங்கே பல பாடுகளை அனுபவித்தவர் சீகன்பால்கன் புலிச்சோ. ஆனால் இறுதியிலே வெற்றியாக தன்னுடைய பயணத்தை முடித்தவராக அந்த 1706 ஜூலை 9 தரங்கம்பாடி என்கின்ற ஒரு அருமையான அந்த ஒரு கடற்கரையிலே, அந்த வங்க கடற்கரையினுடைய ஒரு கிராமத்து கடற்கரையிலே வந்து இறங்குகிறாரு. அவர் கால் வைத்ததனாலே தான் தரங்கை அல்ல, தமிழகம் அல்ல, இந்திய தேசமே கர்த்தருக்குள்ளாக மாறுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு
சாட்சி கொடுக்கின்ற பயணமாக மாறியது. ஆம் பிரியமானவர்களே, அதற்காகத்தான் நாம் அந்த மிஷனரிமார்களினுடைய வருகைக்காக, பயணத்திற்காக நாம் தோத்திரம் செலுத்துகின்ற மிஸ்யோன் தோத்திர பண்டிகை, தேங்க்ஸ் கிவிங் பிரேயர், மிஸ்யோன் தேங்க்ஸ் கிவிங் ஃபெஸ்டிவல். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பயணம் செய்தால் வழிய ஊழியம் கிடையாது. நான் இருக்க இந்த இடத்திலே தான் இருப்பேன், நான் இங்கே தான் நான் ஓய்வு பெறுவேன், நான் இங்கே தான் வாழ்வேன், நான் இதே இடத்திலே தான் மரிப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் விரும்புவதில்லை. கடவுள் யாரை எங்கே அனுப்புகிறாரோ அதை நாம் தலையாய கடனாக ஏற்று சுவிசேஷ பணி செய்வதற்காக பயணம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு பயணம் செய்தார், சீஷர்கள் பயணம் செய்தார்கள், மிஷனரிமார்கள் பயணம் செய்தார்கள். என்று நாமும் பயணம் செய்து சுவிசேஷத்தை சொல்லுகின்ற உத்தம கிறிஸ்தவர்களாக ஊழியத்தை மேற்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று, கர்த்தருக்கென்று சாட்சி கொடுக்கின்ற சுவிசேஷ பயணமாக நாம் மேற்கொள்ள கர்த்தர் துணை புரிவாராக. அதை வெற்றியான பயணமாக மாற்றி அமைப்பாராக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை பயணத்தில் இன்று இருப்போம், நாளைக்கு இல்லாமல் போவோமே, நிரந்தரமில்லாத இந்த மனுஷீக வாழ்க்கையிலே நித்தியத்தை கொடுக்கின்ற சுவிசேஷ பணியிலே ஏற்படுகின்ற பயணத்தை நான் மேற்கொள்ளுகின்ற அந்த மாபெரும் சவால் மிக்க பயணத்தை மேற்கொள்ளுகின்ற அந்த உள்ளத்தை எங்களுக்கு தாரும். ஆம், பயணம் செய்து மரித்து போன அத்துணை மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பயணங்கள் எல்லாம் வெற்றியாக மாற்றினீரே ஆண்டவரே. நீதாமே இந்த நாளிலும் கூட சுவிசேஷ பணியிலே மேற்கொள்ளுகின்ற அத்தனை உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒரு வெற்றி பயணமாக எங்கள் வாழ்க்கை மீதமுள்ள வாழ்க்கையை நடத்தும்படியாய் அருள் புரிந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இயேசுவின் பரிசுத்த நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். May God bless you. Amen.